ஹாய் கைஸ், ஐ எம் ஃப்ரம் நமோ போஸ்டல் அகாடமி. நமோ போஸ்டல் அகாடமிலேருந்து இந்த வீடியோவில் இப்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது இதுக்கு முன்னே நமோ போஸ்டல் அகாடமியில் யூடியூப்பில் சப்ஜெக்ட் எல்லாமே வீடியோஸாக அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தோம். நடுவில் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சில டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுறது, அது இல்லாமல் டெஸ்ட் காண்டக்ட் பண்ணுறதுன்னு எல்லா வேலையும் செஞ்சிட்ருந்தோம். இப்போது இந்த யூடியூப் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்காக நான் சில எக்ஸ்பென்சஸ்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதை சால்வ் பண்ணுறதுக்காக வாட்ஸ்அப் குரூப்பில் டெஸ்ட் பேட்ச் குரூப்னு தனியாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அந்த டெஸ்ட் பேட்ச் குரூப்புக்கும் ஆர்டினரி குரூப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு முன்னே ஆர்டினரி குரூப்பில் நம்ம கொஷின் பேப்பர்ஸ்லாம் அப்லோட் பண்ணி டெஸ்ட் வச்சுட்டு இருந்தோம். ஆனால் இனி இந்த டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் யார் ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டுமே டெஸ்ட் வைக்கலான்ற முடிவில் இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்ச் குரூப் அதுக்கான ஃபீ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 499 rupees. 499 rupees கீழே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அக்கௌண்ட் நம்பர் சென்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 9715568175 வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புகிறவங்கள அந்த டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் ஜாயின் பண்ணி விடுவேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆல்ரெடி நமோ போஸ்டல் அகாடமி வச்சுருக்க சில கொஷின் பேப்பர்ஸை பார்த்துருக்கவங்களுக்கு அது தெரியும். இந்த டெஸ்ட் பேட்ச் குரூப்புக்கு இன்னும் என்ன யூஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்னென்ன டெஸ்ட் வைப்பன்றதை முன்னாடியே நான் சொல்லுவேன். முன்னாடியே ஒரு டேட் கொடுத்து இந்த டேட்டில் இந்த சிலபஸ் டெஸ்ட்டு, இந்த போர்ஷன் டெஸ்ட்டுங்கிறத சொல்லிவிடுவேன். படிக்கிறதுக்கான டைம் கொடுத்து அதுக்கு பிறகு டெஸ்ட் கம்பல்சரி வைப்போம். அப்போது அந்த சிலபஸில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலும் அந்த டெஸ்ட் பேட்ச் குரூப்லேயே நீங்கள் கேட்கலாம், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதே போல் அந்த டெஸ்ட் முடிஞ்சதுக்கு பிறகும் அந்த கொஷின் பேப்பர் சம்மந்தமான ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கலாம். அது சம்மந்தமான எக்ஸ்ப்ளனேஷனும் கண்டிப்பாக கொடுப்போம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். குரூப் வில் பி ஸ்டார்டட் ஃப்ரம் 2010-2020. அதாவது நாளைக்கு நாள்லேருந்து குரூப் ஆரம்பிப்போம். இந்த 499 பே பண்ணுறவங்கள நாளைக்கு ஈவினிங்குள்ளே குரூப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒருவேளை வீடியோஸ் சிலருக்கு லேட்டாக ரீச் ஆகி அந்த 20/10/2020 பிறகு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அமௌண்ட் சென்ட் பண்ணிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டால் உங்களை குரூப்பில் ஜாயின் பண்ணி விட்டுருவோம். அந்த 24/10/2020 பிறகு யாராவது ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கும் அந்த அதாவது அவங்க ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னே ஏதாவது டெஸ்ட் வச்சுருந்தேன் அப்படின்னா அந்த டெஸ்ட் கொஷின் பேப்பர்ஸ் டோட்டலாக அவங்களுக்கு அனுப்பி விட்டுருவோம். அதுக்கு மேலே வர்றது போல் எப்பவும் போல் கொடுக்குற சிலபஸை கொடுக்குற டைமுக்குள்ளே படித்து அவங்க டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பார்த்திங்கன்னா வரப்போகிற சாட்டர்டே ஈவினிங் நடக்கும். வரப்போகிற சாட்டர்டே 24/10/2020 அன்றைக்கி ஃபஸ்ட்டு டெஸ்ட் நடக்கும். அந்த டெஸ்ட்டுக்கான சிலபஸ் எல்லாமே குரூப்பில் ஷேர் பண்ணி விடுவேன். ஜாயின் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை லேட்டாக ஜாயின் பண்ணுறவங்களா இருந்தாலும் அவங்களுக்கான சிலபஸை சொல்லிவிட்டு அது டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 எல்லா கொஷின் பேப்பர்ஸும் சென்ட் பண்ணுவேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணிக்கோங்க விருப்பப்படுறவங்க. தேங்க்யூ.